ஐநார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ஜெயரன் அண்ணாவை எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லாரும் வராங்க. அண்ணன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்படி எங்கே போயிட்டு பாரு அண்ணன்னு சொல்லிட்டு சோழனும் வராங்க. அவர் போன சைட்டுக்கும் போய் தேடி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாமும் கேட்டு பார்த்துட்டா அவர் எங்கே போனாருன்னே தெரியல நிலான்னு சொல்லிட்டு சோழனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவன் உடஞ்சி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சோழன் சொல்கிறாங்க, டே பல்லவா, நீ இப்படி சைலண்டாக இருக்கிறத பார்த்து தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. தயவு செஞ்சு அழுந்தவாது அழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா போயிட்டு சொல்கிறாங்க பல்லவன்கிட்ட, டே பல்லவா, ஏதோ நீ கவலைப்படாத, அண்ணன் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனோட அப்பா வராங்க. வந்த அப்புறம் சொல்கிறாங்க, சேரன் எங்கேயுமே கிடைக்கல, அவனா வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் சொல்கிறாங்க, எப்படி அவராக வருவாருன்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரு யோசனை வருது. பேசாமல் நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். நம்ம இவ்வளோ தேடியும் கிடைக்கல, அவங்க ஒரு பக்கம் தேடட்டும், நம்ம ஒரு பக்கம் தேடட்டும், சீக்கிரமாக கிடச்சி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் எங்கேயாவது கிணறு இருக்கா, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின் எல்லாம் கேட்குறாங்க. எப்படி காணாமல் போனார், எதுக்காக காணாமல் போனாங்க அப்படின்னு நிறைய கொஷின் கேட்குறாங்க. அதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே கவலையாயிடுது. அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க, இவங்க யாருன்னு தெரியுதா சார், இவங்க தான் இந்த அய்யனார் குடும்பத்தில் பொண்ணுங்க வீட்டுக்குன்னே பொண்ணுங்களே தங்காத வீடுன்னு ஒரு பேர் போன வீடு அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ 4 பேர் யாரையோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம்ல, அவங்க வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிற, இது புது கதையாக இருக்குது, பொண்ணுங்க தங்காத வீடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிலா கோவப்பட்டு சொல்கிறாங்க, என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இடத்துல எங்களை பற்றியே தப்பாக பேசுகிறீங்க, எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. சரிம்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிரியாயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் இப்படி தான் அண்ணன் காணோம், வீட்டுக்கே மூத்தவர், அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தார், அவருக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம், அந்த ஜோசியக்கார் அண்ணனோட ஜாதகம் சரியில்லை, பெந்தோஷம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு, அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் சொல்லிட்டு போடுறாங்க. அதனால சேரன் அண்ணா ரொம்பவே மனசு உடஞ்சிட்டு வீட்டை விட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த லெட்டருன்னு சொல்லிட்டு நிலா கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு நிறைய காணாமல் போன கேஸ் வருதுமா, நீ எழுதி கொடுத்துட்டு போ, நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம், எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் வெளியே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்க, யாராவது இப்படி கூட தற்கொலை பண்ணிப்பாங்களா, கிணறு இருக்கா, அப்படி இப்படின்னு நல்லா சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கள் சேரன் அண்ணா இருந்த வரைக்கும் தான் அந்த வீடாக இருந்துச்சு, இப்போ அண்ணன் இல்லாத வீடு நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நிலாவும் ஆறுதலாக சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அண்ணன் கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எப்படிங்க அந்த போலீஸ்கார் அப்படி பேசுவாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாரா, இல்லை பக்கம் கிணறு இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் எப்படிங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய ப்ரொசீஜருங்க, அப்படி தான் கேட்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே உடஞ்சி போய் உக்காந்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் டைம் அண்ணனோட அருமை சோழனுக்கு புரிய வருது. இதை புரிஞ்சுக்கிட்டதுனால அண்ணன் மேலே சோழனுக்கு ரொம்பவே பாசம் வருது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.